மொபைல் ஸ்டேஷன் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு ஓபிஎஸ் அவர்கள் ஒரு முக்கிய முடிவு எடுத்திருக்காரு. அது என்ன அப்படின்னா, பிஜேபியுடன் இனிமேல் ஒட்டும் இல்லை, உறவும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கோட இந்தியா கூட்டணியில் இருந்து அவர் வெளியே வந்துட்டார் அப்படின்னே நம்ம சொல்லலாம். பரபரப்பாக இதுதான் இன்னைக்கு ஒரு பெரிய பிரேக்கிங் அப்படின்னே சொல்லலாம். கடந்த சில நாட்களாகவே கொஞ்சம் மன உளைச்சல்லே இருந்தார். எல்லாருக்குமே தெரியும், அமித்ஷா அவர்கள் தமிழ்நாட்டுக்கு வந்தபோது சந்திக்கணும்னு நினச்சிருந்தாரு, அதுவும் முடியல. மோடி அவர்கள் வந்திருந்தார், அவரையும் சந்திக்கணும்னு நினச்சாரு, அதுவும் முடியல. அந்த நிலையில் இன்னைக்கு ஒரே முடிவாக எடுத்துட்டாரு. நம்மளுக்கு மரியாதை இல்லாத இடத்துல இருக்கக்கூடாது, வெளியே வந்துடணும்னு சொல்லிட்டு. இதுக்கு முன்னாடி மட்டும் நம்ம மரியாதை கொடுத்த மாதிரி அவர் ஏதோ நினச்சிட்டு இருக்காரு. அதனால் அவர் வெளியே வந்துட்டார். இனிமே பிஜேபியுடன் கூட்டணி கிடையாது அப்படின்னு சொல்லிட்டாரு. அப்போது இனிமேல் யாருடன் கூட்டணி அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, திமுகவுடன் தான் கூட்டணி. பத்திரிகையாளர் ஒரு கேள்வி எழுப்புறாங்க, சார் திமுகவுடன் கூட்டணியா அப்படின்னு சொல்லிட்டு. ஏப்பா அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. காலையில் வாக்கிங் வரும்போது அவரும் எதிர்க்க வந்தார், பார்த்து சிரிச்சுனாங்காட்டியும் வேற ஒன்றுமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ஓபிஎஸ் ஒரு விளக்கம் கொடுத்துருக்காரு. ஏற்கனவே இது மாதிரி சிரிச்சு தான் அவருடைய முதல்வர் பதவி பறி போனதுன்னு சொல்லிட்டு இன்னமும் ஏன் அவருக்கு தெரிய மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு புரியல. ஏன்னா ஏற்கனவே அவர் முதல்வராக இருக்கும்போது சசிகலா அவர்கள் அவருடைய சீட்டை பிடுங்கிறதுக்கு காரணமே ஓபிஎஸ் அவரை பார்த்து சிரிக்கிறாப்ல அப்படின்னு சொல்லிட்டு தானே முதல்வர் சீட்டை பிடுங்கினாப்ல. இன்னமும் பட்டும் திருந்தலை அப்படின்னா நாங்க பண்ண முடியும். அதே போல பத்திரிகையாளர் இன்னொரு கேள்வியும் எழுப்புறாங்க, தவேகாவுடன் கூட்டணி அப்படின்னு சொல்லிட்டு. இவர் பேச வேண்டிய, அதாவது ஓபிஎஸ் பேச வேண்டியது எல்லாமே பண்ருட்டியாரை உட்கார வச்சு அன்றைக்கி சேனலில் பேச வச்சிட்டாரு. எல்லாம் முக்கிய தொலைக்காட்சிகள் எல்லாமே பேட்டி கொடுக்க வச்சிட்டாரு. ஏன்னா பிஜேபியுடன்லாம் இவர் இருந்தால் வேலைக்கு ஆகாது, தவேகாவுடன் இருந்தால் தான் ஒரு 40-50 தொகுதி இவர் ஜெயிச்சு கொடுத்துட்ற மாதிரியே அன்னைக்கு பண்ருட்டியார் பேசினார். அதெல்லாம் ஒரு மண்ணும் கிடையாதுங்க. இவர் அங்கே போனார் அப்படின்னா ஏதோ அம்மாவின் அடையாளம் காட்டப்பட்டவர் அப்படின்னு சொல்லிட்டோன்னா சும்மா ஒரு பேருக்காக ஒன்றும் அங்கே கூட்டணியாக இருக்கிறாங்காட்டி விஜய் கூட. மற்றபடி இவருக்கு எந்த ஒரு செல்வாக்கமும் கிடையாதுங்க. அதான் செல்லா காசு அப்படின்னு சொல்லிட்டு கூட இருக்கிறவங்களே சொல்கிறாங்க. அப்புறம் எப்படிங்க அவருக்கு செல்வாக்கு இருக்கும்? இருந்தாலும் ஓபிஎஸ் அவர்கள் இந்த முடிவை எடுத்ததுக்கு அவருடைய தொண்டர்கள், அதாவது ஏதோ அவருக்கு ஆதரவு அளித்து அந்த ஒரு 4-5 பேர் பட்டாசுலாம் வெடித்து ஏதோ மகிழ்ச்சியாக கொண்டாடினாங்க. மறுபடியும் போயிட்டு அவர் பிஜேபியுடன் கூட்டணி வச்சாதான், மறுபடியும் போயிட்டு அவர் பிஜேபியுடன் தான் கூட்டணி வைப்பார். அப்போ வைக்கும் போது தான் தொண்டர்கள் பட்டாசு வெடித்தவங்களாம் ஐயோ நம்ம கொஞ்சம் யோசிச்சுருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள யோசிக்க வைக்க தோணும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதே போல் அவர் பார்த்தங்க அப்படின்னா திமுக கூட்டணியிலையும் இணையறதுக்கு ரொம்ப அதிக வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு எல்லாருமே சொல்கிறாங்க. ஆனால் திமுகவுடன் கூட்டணி வச்சார் அப்படின்னா இதை விட அசிங்கம் வேறு எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய சார்ந்தவங்க சொல்கிறாங்க. ஏன்னா திமுகவிலிருந்து வெளியே வந்தது தான் அதிமுக. ஏன்டா மறுபடியும் போயிட்டு அந்த திமுக கூட சேர்ந்தா அப்படின்னா வெக்கம், மானம், சூடு, சொரணை எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தான் மக்கள் சொல்லுவாங்க ஓபிஎஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஓபிஎஸ் ஆதரவாளர்களே சொல்கிறாங்க. அதனால் திமுக கூட கூட்டணி இருக்காதுன்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். அதே போல் திமுகவை வீழ்த்தறது தான் உங்களுடைய இலக்கா அப்படின்னு சொல்லி கேட்டோம் அப்படின்னா என்னங்க இது? ஒன்று திமுக வீழ்த்துறன்னு சொல்லணும், இல்லை வீழ்த்தலன்னு சொல்லணும், ஏதாவது ஒன்று சொல்லணும். அந்த பண்ருட்டியார் இருக்காரு, அந்த மனுஷன் போகிற இடம் ஏன் விளங்குறது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி தான் தெரியுது. எங்களுடைய இது வீழ்த்துறது இல்லை, வாழ்த்துறது. நான் திமுக முதல்வராக வந்தோடனே நான் வாழ்த்த போகிறோங்களா? இதை விட அசிங்கம் இந்த பண்ருட்டியாருக்கு வேறு ஏதாவது இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. இந்த பண்ருட்டியாரும் ஓபிஎஸும் ஒன்றா இருக்கிற வரைக்கும் விளங்க போகிறதே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தான் நினைக்கலாம். பொறுத்து இருந்து பார்க்கலாம் ஓபிஎஸ்னுடைய நிலை என்ன ஆகும்னு சொல்லிட்டு. ஏன்னா தனி கட்சி ஆரம்பிக்கிறார் அப்படின்னு சொல்கிறாங்க, டிவியை கூட சேருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அவருடைய நிலைமை இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு தான் சொல்ல முடியும். சிவாஜி, அதாவது ரஜினி நடிச்சிருக்க சிவாஜி படத்தில் ஒரு டைலாக் வரும், நாங்கள் சிவாஜி இப்படி ஆயிடுச்சு அப்படின்னுவாங்கல்ல. அதனால ஓபிஎஸ்க்கு இந்த டைலாக் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஏன் ஓபிஎஸை அதிமுகவில் ஒதுக்குனாங்க அப்படின்னு சொல்லிட்டு இதுவே ஒரு உதாரணத்துக்கு எடுத்துக்கலாம். என்னன்னா திமுகவை வீழ்த்துவங்களா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்கல்ல, அதுக்கு பண்ருட்டியார் ஒரு பதில் சொன்னார்ல, அதுவே நம்ம அதிமுகவிலிருந்து இவங்களை கழுத்தை பிடிச்சி வெளியே தந்தது நல்லது அப்படின்னு சொல்லிட்டு அதிமுக வட்டாரங்கள்லையும் பேசிக்கிறாங்க. இனிமே ஓபிஎஸ்னுடைய நிலைமை எப்படி இருக்கும்? தனி கட்சி ஆரம்பிப்பாரா, இல்லை மறுபடியும் போயிட்டு கூட்டணி கூடயே இருப்பாரா, இல்லை டிவிகேவில் சேருவாரான்னு சொல்லிட்டு நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். ஆனால் டிவிகேவில் சேர்றது அவங்க மகனுக்காக மட்டும்தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிலவங்க சொல்கிறாங்க. ஏன்னா அவங்க மகன் எல்லாருமே தெரியும், ஏற்கனவே எம்பியாக இருந்தவர். அங்கே ஏதாவது ஒரு இடத்துல செட்டில் பண்ணிட்டோம் அப்படின்னா அவருடைய வாழ்க்கை பயணம் அவர் பார்த்துக்காப்ல அப்படின்னு சொல்லிட்டு ஓபிஎஸ் தரப்பில் சொல்கிறாங்க. அதனால் பொறுத்து இருந்து பார்க்கலாம், தனி கட்சியாக இல்லை மொத்தமாக போயிட்டு டிவி கேவில் சேர்றாரா அப்படின்னு சொல்லிட்டு. நன்றி, வணக்கம்.